Hi, hello, welcome to our channel Kabakaba. நம்ம Kabakaba channel today special என்னன்னு பாத்தீங்கன்னா போன டாபிக்கோட கண்டினியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மரவள்ளி கிழங்கோட ரெண்டு டாபிக் நான் பேலன்ஸ்ல வச்சிருந்தேன். அந்த பேலன்ஸ் தான் இப்போ நான் செஞ்சு காட்ட போறேன். இது சில பேருக்கு புதுசா இருக்கலாம், சில பேருக்கு பழசா இருக்கலாம். புதுசோ பழசோ எனக்கு ருசியா தரதான் என்னோட நோக்கமே. சரி வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி கட்டுற ஒன்று எடுத்து நம்ம கிழங்கை வந்து சின்ன சின்னதாக சீவி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி சீவுனா தான் அது நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கிலோ கிழங்குல நம்ம பண்ணுறதுனால கிழங்கு நிறையாவே வரும். ஸோ அதை வந்து நம்ம 2 பிளேட்டை நம்ம பிரித்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இப்போ பஜ்ஜி, சிக்கன் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிகட்டுற அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிழங்கு ஃபுல்லாக இதில் போட்டு வச்சு ஃபில் பண்ணி வச்சுக்கிற வேண்டி தான். நம்ம இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறணும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிழங்கை நம்ம பாயில் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இட்லி பாயில் அவிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பாயில் பண்ணலாம் வாங்க. இது பாயில் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 நிமிஷம் கண்டிப்பாக நமக்கு எடுக்கும். அதுக்கிடையில் நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு வந்துடலாம். ஏலக்காய் ஒரு 12லேருந்து ஒரு 13 எடுத்து வச்சுக்கிறோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு இலவங்கப்பட்டை ஸ்மெல்லுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும். இந்த ரெண்டையும் நல்லா நம்ம உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான் பவுடர் ஆக்கி. இப்போ நமக்கு இந்த கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த அந்த ஏலக்காயும் இலவங்கப்பட்டையும் அதை அப்படியே இதுக்கு மேலே மெல்டாக்கில் அப்படியே தூவி விட வேண்டியதான். ஒரு ஸ்மெல்லுக்காக அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஹீட் சூட்டோட சூடாக உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மெல் தரும். தேங்காய் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து இதை அப்படியே இதுக்கு மேலே தூவி விட்டுருக்கிற வேண்டிதான். அப்புறம் சுகர் தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நெய் 1 டீஸ்பூன் ஸ்மெல்லுக்காக. இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். முந்திரி, உலர் திராட்சை இந்த ரெண்டையும் நம்ம போட்டு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு ஒரு டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு இந்த டிஷ் ரெடி. ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கிற வேண்டியதான். அது காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது கடுகு தேவையான அளவு. ஆட் பண்ண வேண்டியது லவங்கப்பட்டை தேவையான அளவு ஸ்மெல்லுக்காக. கருவேப்பிலை தேவையான அளவு. ஒரு முழு வெங்காயம் கட் பண்ணி அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். வழக்கம் நம்ம எல்லாத்தையும் தாளிக்கிற மாதிரி நல்லா தாளிச்சு எடுத்துட வேண்டியதான். ஹோம்மேடு வத்தல் தூள் 1 டீஸ்பூன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அந்த கோல்டிஷ் கலர் வர வரைக்கும்.
சால்ட் எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரு உயிர்நாடி மாதிரி, அது இல்லைன்னா சமையலை சொதப்பிடும். ஸோ நாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது திருகுன தேங்காய் தேவையான அளவு. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையானது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தேங்காய் தான். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது கிழங்கு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேட் எடுத்து தனியாக பாயில் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கிழங்கு எடுத்து அப்படியே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்மெல்லுக்காக மல்லி இலை, இதை அப்படியே நீங்கள் தூவி விட்டீங்கன்னா உங்களுக்கு டிஷ் ரெடி. வீடியோ பார்த்தீங்களா? இந்த டிஷ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் போன வீடியோவில் சொன்னதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக பெரியவங்க வந்து நைட்டில் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுங்கள், சிறியவங்க அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா இதில் கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நைட்டில் சாப்பிட்றது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னதான் உணவே மருந்தாக இருந்தாலும் அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுக்கு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழி வந்து எல்லா உணவுக்குமே அப்ளை ஆகும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வரும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் MSL signing off.